நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 11th 11th ஸ்டாண்டர்ட். நான் 8th இருந்து இப்போ அப் டு வரைக்கும் நான் ஏவியேஷன் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுறேன். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பைலட் ஆகணும்னு. 9th வரைக்கும் ஓகே சொன்னாங்க. அப்புறம் 10th இப்போ ஏஐ அதிகமாக வந்ததுனால இப்போ ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துங்க சார் ஏர்போர்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை விட இப்போ ஏஐ வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சார். இல்லை இப்போ எல்லாமே ஏஐ தானேங்க சார் மாதிரி. அதம்மா யார் சொன்னான்னு எங்களுக்கா தெரிஞ்சுக்கிறதாங்க சார் சொல்லி அப்படின்றது. நானும் தெரிஞ்சுப்பல, நானும் ஜென்ரலாக தெரிஞ்சுப்பல. இதெல்லாம் யார் சொல்றான்னு தெரிஞ்சுப்பல நானு. அது படிச்சா பையனோட ஃபியூச்சர் வந்து பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற. இதெல்லாம் யாரும்மா கிளப்பி விடுறா? கிளப்பி விடுறாங்கன்றதை விடங்க சார் அது எனக்கு பிடிச்சிருக்குங்க சார். பையன் அதை படிச்சா நல்லா இருக்கும். ஏஐ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாரோ உங்ககிட்ட ஏஐ படிச்சா ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லைங்க சார். எனக்கா தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. இப்ப எல்லாமே சார் கூட ஏஐ வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நிறைய பேருக்கு வேலை உங்களுக்கு யார் சொன்னா? அத சொல்லுங்க. அத சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தம்பி தான் தாங்க சார் சொல்லிருக்கான். ஏஐ படிச்சாலும் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். பட் நான் ஏஐ பத்தி அதுல ஃபோக்கஸ் பண்ணல அப்படிலாம் நான் சொல்லலைங்க சார். ஏஐ டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார், அவ்வளவுதாங்க சார். இப்போ நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, புதிதாக ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, இல்ல பேர் சொல்றதுக்கு ஃபேன்சியா இருக்கு, அப்படி இருந்துச்சுங்களா, ஃபேஷனா இருக்கு, ஃபேன்சியா இருக்கு அப்படின்னா நம்மளால முதல்ல போய் அட்மிஷன் போட்டு உட்காந்துருவேன். யாருமே இருக்க மாட்டாங்க காலேஜ்ல. ஏஐ நான் குறைச்சு சொல்லல, அது ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அது வர்றதுக்கு முன்னாலேயே புதுசா இருக்கு, ஏதோ நல்லதா இருக்கும் போல அப்படிங்கிறதும் இருக்கு. ஏஐ தான் ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் இந்த ஏஐ போக முடியுமா? அவருக்கு பைலட் ஆகணும் ஆசைனா இப்ப நீங்க அவரை விட்டு நீங்க ஏஐ போனா என்ன அர்த்தம்? அது அவரு வந்து இப்ப அவரு நினைக்கிற மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னா பையனை பார்க்க முடியாது. நம்ம இன்ஜினியரிங் படிச்சாருன்னா நம்ம கூடயே இருப்பாரு. அந்த மாதிரி பையன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டா பையன் பறந்துருவான்னு பயப்படுறீங்க, கரெக்டா? அதான விஷயம். பையன் வளர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க சார். அதுல வருத்தம் இல்லைங்க சார். நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அவரு சின்னதுல இருந்து என்ன சொல்லுவோம், நான் பைலட் படிக்கணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டில் படிப்பேம்மா, ஒரு கண்ட்ரியாக சுற்றி வரணும், பார்க்கணும், நான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். அது சொல்லும்போது சந்தோஷம் தான். ஒரு பேரண்ட்ஸா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குங்க சார். இந்த உண்மையை வர வைக்க நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்க எங்கெல்லாம் போய் ஏஐக்கு போய் அதை போய் என் தொண்டை தண்ணி வைத்த நான் பேசி இல்லைங்க சார். அது அவர் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறத விட இப்போ இன்ஜினியரிங் படிச்சா பையன் நம்ம கூடயே இருப்பாரு. பையன் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? கரெக்ட் தானே? உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகணும், எந்த ஃபீல்ட்ல என்ன ஆகணும் ஆசை எக்ஸாக்ட்டா? சார் கமர்ஷியல் பைலட். ஓகே, சிபில ஆகணும் ஆசையா? எஸ் சார். ஆக்சுவலாக பையனுக்கு ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் பைலட் ஆகணும், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். இன்றைக்கிங்க பஸ் ஸ்டாண்டில் அதிக கூட்டம் இருக்கா, ஏர்போர்ட்டில் அதிக கூட்டம் இருக்கான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இன்றைக்கி கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்தியாவுடைய பொற்காலம் என்னென்னா, அடுத்த 3 வருஷத்தில் 100 புது ஏர்போர்ட் வரப்போகுது. பிரைம் மினிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடான் திட்டம் அப்படிங்கிறதுல 100 புதிய ஏர்போர்ட். ஒரு ஏர்போர்ட் வந்தாலே எவ்வளோ ஆயிரம் பேருக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்கம்மா? ஏதாவது ஐடியா? ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர். 11,500 பேர் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ். எங்கே? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் மட்டும். அடுத்து ஒரு 100 ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா இப்போ யார் ஏவியேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ, திறமையான இடத்துல படித்தா, நல்லா படித்தா 3 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது லட்சக்கணக்கில் சேலரியோட வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது. ஏன்? 100 ஏர்போர்ட் வரப்போகுது. அப்போது பையனுடைய ஆர்வமும் இருக்குது, எதிர்காலமும் பிரகாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு என்ன தேவை? அவர் ஏஐ படிக்கணும், அப்படி தானே? ஏவியேஷன் படிக்கும்போதே சைடில் ஏஐயும் கற்றுக் கொடுக்குறது முடிஞ்சு போச்சு. ஏஐ ப்ரைவேட்டாக படிக்கிறதுக்கான நிறையா டூல்ஸ் வந்தாச்சு. ஆனால் ஏவியேஷனை ப்ரைவேட்டாக படிக்க முடியாது, டிகிரியாக தான் படிக்க முடியும். ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி ஏவியேஷனும் படிப்பார், பைலட்டுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணுவார், ப்ளஸ் ஏஐயும் ப்ரைவேட்டாக படிக்கும்போது உங்கள் பையன் உங்களுடைய ஊர்லேயே பைலட்டோட அம்மா அப்படிங்கிற ஒரு தனி அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.